சீனா தனது அணு ஆயுத கிடங்கை முன்னெப்போதும் இல்லாத வேகத்தில் விரிவாக்கம் செய்து வருகிறது. ஜின்ஜியாங் மாகாணத்தில் உள்ள லோக்னூர் சோதனை தளத்தில் சமீபத்திய செயற்கைக்கோள் புகைப்படங்கள் அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை வெளிப்படுத்துகின்றன. அங்கு நிலத்தடியில் புதிய சுரங்க பாதைகள் தோண்டப்படுவதும் கதிரியக்கத்தை கண்காணிக்கும் சென்சார்கள் பொருத்தப்படுவதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது ஜீரோ ஈல்ட் எனப்படும் மிகச்சிறிய அளவிலான அணுச்சோதனைகளை சீனா ரகசியமாக நடத்துகிறது என்ற ஐயத்தை அமெரிக்க உளவுத்துறையினரிடையே ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சீனா தனது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தளங்களை கன்சு போன்ற பகுதிகளில் நூற்றுக்கணக்கில் உருவாக்கி வருவதும் அதன் குறைந்தபட்ச தடுப்பு என்ற பழைய கொள்கையிலிருந்து விலகி ஒரு வல்லரசுக்குரிய அணு ஆயுத மேலாதிக்கத்தை நோக்கி நகர்வதையும் காட்டுகிறது. மறுபுறம் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை அமைதி வழி பயன்பாட்டிற்கானது என்று கூறினாலும் அதன் செயற்பாடுகள் அணு ஆயுத தயாரிப்புக்கான திருப்பு முனை காலத்தை மிக குறைத்திருக்கிறது. 2015 ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறிய பிறகு ஈரான் தனது யுரேனிய செறிவூட்டல் அளவை 60 வரை உயர்த்தியுள்ளது. ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்க தேவையான 90% செறிவூட்டலை அடைய இது மிக நெருக்கமான நிலையாக காணப்படுகிறது. போர்டோ மற்றும் நடான்ஸ் ஆகிய இடங்களில் நிலத்தடியில் ஆழமாக அமைந்துள்ள பாதுகாப்பு மையங்களில் வான்வெளி தாக்குதல்களில் இருந்து தப்பிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது ஈரானின் நோக்கம் வெறும் மின்சாரம் தயாரிப்பது மட்டுமல்ல, தேவைப்படும் பட்சத்தில் மிக விரைவாக அணு ஆயுதத்தை உருவாக்குவதே என்பதை உலகிற்கு உணர்த்தி நிற்கின்றது. இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வளர்ந்து வரும் உறவு சர்வதேச அரசியலில் புதிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனா ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை பெற்றுக்கொண்டு பதிலுக்கு தொழில்நுட்பம் மற்றும் உட்கட்டமைப்பு உதவிகளை வழங்கி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. அணுசக்தி மற்றும் ஏவுகணை தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் ரகசியமாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள். குறிப்பாக ஈரானின் ஏவுகணை தொழில்நுட்பம் சீன வடிவமைப்புகளை ஒத்திருப்பது இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துகின்றது. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளை சமாளிக்க இந்த இரண்டு நாடுகளும் ஒருவருக்கொருவர் அரணாக செயற்படுவது சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்பு வளையத்தை வலுவிழக்க செய்வதாக குறிப்பிடப்படுகின்றது. சீனா மற்றும் ஈரானின் இந்த நகர்வுகள் ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்தக்கூடும். சீனாவின் வளர்ச்சியைக் கண்டு இந்தியாவும் ஈரானின் வளர்ச்சியைக் கண்டு சவுதி அரேபியாவும் தங்களது பாதுகாப்பு உத்திகளை மாற்றியமைக்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் உள்ளன. இது ஒரு புதிய அணு ஆயுத போட்டிக்கு வழிவகுக்கும். சர்வதேச அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் தற்போது பெரும் சவாலை எதிர்கொண்டு காணப்படுகின்றது. வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான வெளிப்படைத்தன்மை குறைந்து வருவது ஒரு தற்செயலான அணு ஆயுத போர் ஏற்படுவதற்கான அபாயத்தை அதிகரித்துள்ளது எனவும் குறிப்பிடப்படுகின்றது. சீனா மற்றும் ஈரானின் செயற்பாடுகள் உலக அரசியலில் ஒரு புதிய திருப்பு முனையை உருவாக்கியுள்ளது. ரகசிய சோதனைகளும் கட்டுப்பாடற்ற செறிவூட்டல்களும் உலக அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். சர்வதேச சமூகம் ராஜதந்திர ரீதியாகவும் கடுமையான கண்காணிப்பு மூலமாகவும் இந்த நாடுகளை கட்டுப்படுத்த தவறினால் அணு ஆயுதங்கள் இல்லாத உலகம் என்பது வெறும் கனவாகவே போய்விடும் என பலரும் அச்சப்படுகின்றார்கள். அமெரிக்க உளவுத்துறையின் சமீபத்திய 2026 ஆண்டு அறிக்கையின்படி சீனா தனது அணு ஆயுத கிடங்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தியுள்ளது என குறிப்பிடுகிறது. பென்டகன் தரவுகளின்படி சீனாவின் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை தற்போது 600ஐ தாண்டியுள்ளதாக குறிப்பிடுகிறார்கள். இது எதிர்வருகின்ற 2030 ஆண்டுக்குள் 1000க்கும் அதிகமாக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக லோக்னூர் தளம் போன்ற பகுதிகளில் சீனா ரகசியமாக அணுச்சோதனைகளை நடத்துவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. இந்த ரகசிய போக்கு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. தற்போது உலக அளவில் அணு ஆயுத கட்டுப்பாட்டில் இருந்த நியூ ஸ்டார்ட் உடன்படிக்கை காலாவதியாகியுள்ள நிலையில் சீனா எந்தவித சர்வதேச கட்டுப்பாடுகளுக்கு உட்படாமல் தனது ஏவுகணை தளங்களை அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவின் பசிபிக் பிராந்திய நலன்களுக்கு, குறிப்பாக தைவான் விவகாரத்தில் சீனாவின் இந்த அணு ஆயுத பலம் ஒரு பெரும் தடையாக உருவெடுத்துள்ளது. அமெரிக்கா இதுவரை கொண்டிருந்த அணு ஆயுத மேலாதிக்கம் இப்போது சீனாவின் சமகால வளர்ச்சியால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. சீனாவிடம் நெருக்கமான உறவை பேணும் ஈரான் தற்போது தனது யுரேனியம் செறிவூட்டலை 60% வரை உயர்த்தியிருக்கிறது. இது அணு ஆயுத தயாரிப்புக்கு மிக நெருக்கமான நிலையாகும். ஈரான் அணு ஆயுதம் பெறுவதில் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் செல்வாக்கை முழுமையாக சிதைக்கும். சீனா ஈரானுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதும் ஈரானின் ஏவுகணைகள் சீன வடிவமைப்புகளை ஒத்திருப்பதும் அமெரிக்காவை மிகுந்த கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த சீன ஈரான் கூட்டணி அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு புதிய அதிகார மையத்தை உருவாக்கியுள்ளது.
சீனாவின் இந்த ரகசிய நடவடிக்கைகள் ஆசிய பிராந்தியத்தில் ஜப்பான் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளையும் அணு ஆயுத போட்டியில் ஈடுபட தூண்டக்கூடிய ஒன்றாகும். இது ஒட்டுமொத்த சர்வதேச அமைதியை குலைக்கும் செயலாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்கா தற்போது சீனாவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாலும் சீனா அதனை தொடர்ந்து தவிர்த்து வருவது ஒரு புதிய அணு ஆயுத பனிப்போர் என தொடங்கியுள்ளதாக குறிகாட்டுகிறது. சீனாவின் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் ஈரானுடனான அதன் கேந்திரிய உறவு ஆகியவை அமெரிக்காவின் உலகளாவிய பாதுகாப்பு உத்திகளை மாற்றியமைக்க நிர்பந்திக்கின்றன. ராஜேந்திர ரீதியாக கட்டுப்படுத்தப்படாவிட்டால் இந்த அணு ஆயுத விரிவாக்கம் 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய பாதுகாப்பு நெருக்கடியாக மாறும் எனவும் கணிக்கப்படுகின்றது. குறிப்பாக அமெரிக்கா நீண்டகால சீனாவின் அணு ஆயுத கொள்கையை குறைந்தபட்ச தடுப்பு என்று வகைப்படுத்தி வந்தது. ஆனால் தற்போது சீனா தனது ஏவுகணை தளங்களை கன்சு மற்றும் சின்ஜியாங் பாலைவனங்களில் அதிவேகமாக விரிவுபடுத்துவது அமெரிக்காவின் முன்கூட்டிய தாக்கும் திறனை முறியடிக்கும் ஒரு தற்காப்பு அரணாக பார்க்கப்படுகிறது. சீனா தனது அணு ஆயுதங்களை நிலம், நீர் மற்றும் ஆகாயம் ஆகிய 3 வழிகளிலும் ஏவும் நியூக்ளியர் ட்ரைட் வசதியை முழுமையாக அடைந்து விட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இது பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்க கடற்படையின் நடமாட்டத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். ஈரான் தற்போது தனது யுரேனியம் செறிவூட்டலை 60% தூய்மையாக்கலுக்கு கொண்டு சென்றுள்ளது. ஒரு அணு ஆயுதத்திற்கு தேவையான 90% தூய்மையை அடைய ஈரானுக்கு இப்போது சில வாரங்களே போதும் என கணிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளை மீறி சீனா ஈரானிடமிருந்து பெருமளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் ஈரானின் பொருளாதாரத்திற்கு முட்டுக் கொடுக்கிறது. இந்த நிதி மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை எந்தவித தடையுமின்றி தொடர உதவுகிறது. இது மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்பு நாடான இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு நேரடி ஆபத்தாக முடிந்துள்ளது. அணு ஆயுதங்கள் ஒருபுறம் இருக்க, சீனா அமெரிக்காவின் அணு ஆயுத கட்டுப்பாட்டு அமைப்புகளை சிதைக்கக்கூடிய சைபர் தாக்குதல் திறன்களை மேம்படுத்தி வருகிறது. விண்வெளியில் அமெரிக்காவின் உளவு செயற்கைக்கோள்களை செயலிழக்க செய்யும் ஆன்டி சேட்டலைட் ஆயுதங்களை சீனா லோக்னூர் போன்ற ரகசிய தளங்களில் சோதித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் ஒரு போர் சூழலில் அமெரிக்காவின் அணு ஆயுத ஏவுதளங்களை முடக்கிவிட முடியும் என சீனா நம்புகிறது. சீனா, ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய 3 நாடுகளும் ஒரு அணு ஆயுத அச்சாக உருவெடுத்து வருவது அமெரிக்காவிற்கு பெரும் தலைவலியாகும். இந்த நாடுகள் தங்களுக்குள் அணுசக்தி தரவுகளை பகிர்ந்து கொள்வதும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை ஒன்றிணைந்து எதிர்கொள்வதும் உலக அரசியலில் அமெரிக்காவின் ஒருமுனைய ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றன. இது ஒரு தற்செயலான அணு ஆயுத போர் ஏற்படுவதற்கான வாய்ப்பை 30% வரை அதிகரிப்பதாக சில பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள். அமெரிக்கா தனது அணு ஆயுத கொள்கையை முழுமையாக மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. சீனாவின் ரகசிய சோதனைகளும் ஈரானின் அசுரவேக முன்னேற்றமும் வெறும் பிராந்திய பிரச்சனைகள் அல்ல, அவை அமெரிக்காவின் உலகளாவிய பாதுகாப்பு அஸ்திவாரத்தை அசைக்க பார்க்கும் வல்லமை கொண்டவையாகும்.